Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது நீங்க FB ல கால் பேசிட்டு இருப்பீங்க. இப்போ WhatsAppல இருந்து இன்னொரு கால் வருதுன்னா அதுல வந்துட்டு another call னு காட்டும். அதனால நீங்க வந்து WhatsApp மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது WhatsApp மட்டும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க வந்துட்டு WhatsApp வந்து uninstall பண்ணனும்னு தேவையில்லை. மொத்தமா நெட்டையும் ஆஃப் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து FB ல கால் பேசிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்புக்கு வர நெட்டை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஆஃப்லைனில் காட்டும். மிச்சபடி நீங்கள் நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ்புக் மிச்ச ஆப்ஸ்லாம் நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பை மட்டும் நெட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எஃபியில் கால் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் வந்துட்டு யார் கால் பண்ணாலும் ஆஃப்லைன் தான் காட்டும், அன்னதர் கால்னு காட்டாது. இது போல் நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐ பட்டன் மாதிரி காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸில் போய் எடுக்கலாம். அதாவது நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் எடுங்க. இப்போ வந்துட்டு நான் வாட்ஸ்அப் எடுத்துக்கிறேன். வாட்ஸ்அப் எடுத்துகிட்டா இந்த செட்டிங்ஸ் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். இதை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆனில் இருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து டிசேபிள் ஆகிடும். ஆனால் வாட்ஸ்அப் ஆப் வந்து இருக்கும், உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஆப் வந்து இருக்கும். ஆனால் வந்துட்டு அதுக்கு வர நெட் கட் ஆகிடும். அந்த ஆப் வந்து எப்போதுமே ஆஃப்லைனில் தான் காட்டும். இப்போ வந்து நீங்கள் எஃபியில் ஒரு கால் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைனா ஒரு நார்மல் கால் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யாருன்னா உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து செக் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணி செக் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ஆஃப்லைன் தான் காட்டும், ஆன்லைன் காட்டாது. இது போல் வேறு எந்த ஆப்லையும் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்பை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நெட் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மட்டும். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், ஆனால் ஃபேஸ்புக் வந்து ஆஃப்லைனில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதே போல் உங்களோட ஃபேஸ்புக் பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு கால் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட வாட்ஸ்அப் காலில் வந்து யாருமே செக் பண்ண முடியாது. அப்படி செக் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து ஆஃப்லைன் தான் காட்டும், கால் போகாது. இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.